சனி வக்ர நிவர்த்தினால மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த பதிவில் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சில விஷயங்கள் காஷனாக இருக்க வேண்டிய அமைப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கிளியராக கவனிங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா 10ஆம் வீட்டில் இருக்கார். அவர் ஜீவன சனி பகவானா இப்போ ஒர்க் பண்ணுவார். அப்போ அந்த ஜீவன சனி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு புரியாத நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அதை புரிய வச்சு அது கரெக்டான வழியில் எடுத்துட்டு போயிடுவார் சனி பகவான். அண்ட் இது பொருளாதார மட்டும் கிடையாது, உங்க குடும்ப ரீதியா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மிதுன ராசினாலே எதுவா இருக்கும், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இதுல மிதுன ராசியா இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல புரியலப்பா, இது எப்படி சரி பண்றதுன்னே தெரியல, இதுல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்ப 10ஆம் வீட்டுல சனி பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த புரிதல் அப்படின்றது பல ரூபத்துல உங்களுக்கு பாசிட்டிவா ஏற்படுத்துவார். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு புது மனிதர், அதுல நாலேஜ் உள்ள ஒரு மனிதர் நியாயத்தின் அடிப்படையில அதை வழிகாட்டி அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பார். அது மிகப்பெரிய பிளஸ். அது உங்களால் உங்களுக்கும் நன்மை, உங்களால் உங்க குடும்பத்தாருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அண்ட் நிறைய ஆசைகள், குடும்பத்தாரோட ஆசை, உங்களுடைய ஆசை, இதெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சிடுவார். நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும், ஜாபே கிடைக்கல, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு கூட இப்ப தானாவே உங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி இவங்க போய் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அவங்க அவ்வளவும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு போஸ்டிங்ல உங்களை உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் இப்ப கிடைக்கும். அந்த லிங்க் லாங் டைம் லிங்க்கு உண்டான எப்பயுமே சனி பகவான் அப்படின்றவர் கொடுத்துட்டாருன்னா அவர் கொடுக்கறத யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு புது நண்பர், புது மனிதர், புது ஜாபு, புது விஷயங்கள், புது பிசினஸ் லிங்க் இதெல்லாம் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கூட அந்த பிசினஸ் தலைச்சு நிக்கிறதுக்கு உண்டான பிள்ளையார் சுழியினுடைய இந்த சனி வக்ர நிவர்த்தியா இருக்கும்னா எவ்வளவு சூப்பரான காலகட்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சூப்பரா சந்தோஷமா பல ரூபத்துல நீங்க நிறைய விஷயங்களை அனுபவிச்சு வரலான்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. சரி, நன்மைகள்ன்றது நான் சொல்ல கேட்க நல்லா இருக்கும். ஆனா நீங்க எதுல எச்சரிக்கைன்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த நன்மைகள் நடந்தும் எதுவுமே யூஸ் இல்லாம போயிடும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, பொதுவா இப்ப தூக்கம் நிறைய தொலைக்க வைக்கும். அண்ட் டைம்லி ஃபுட் அண்ட் டைம்லி ஸ்லீப் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய ஆரோக்கியத்துல வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும், ஏன்னா ஆர்டரே இல்லை, ஜாபே கிடைக்கல, இப்ப ஜாப் கிடைச்சிருச்சு, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அப்படியே மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டு, ரைட் 10 மணி ஆச்சா, நான் இனி நாளைக்கு இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஷட் டவுன் போட்டுட்டு நீங்க திருப்தியா போய் தூங்கணும். எதையும் சமாளிச்சிடலாம் டைம்லி ஸ்லீப் அண்ட் டைம்லி ஃபுட் இருந்ததுன்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அந்தரங்க வாழ்க்கையிலையும் இப்போ டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். அதனால உங்க லைஃப் பார்ட்னரோட சில விஷயங்கள் ஒரு கருத்து போராட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி போக்கணும் அப்படின்னா, அம்மா இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, நிறைய ஆர்டர்ஸ் வந்துருச்சு, அதனால என்னுடைய தாட்ஸ் கொஞ்சம் அதுலயே இருந்ததுடா, அதனாலதான் எனக்கு புரியல, ஓகே அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் ஓப்பன் அப் அண்ட் டாக் டு தெம். அவங்களோட பேசும்போது கண்டிப்பா இப்ப குருனுடைய அருளும் உங்களுக்கு கடகத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா எது கூட புரியாதா அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுல மாட்டிக்கிறது நீங்க தான். தசாபுத்தி அந்தரம் இப்ப சூப்பரா இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்றேன், மிதுன ராசி அன்பர்கள் நெக்ஸ்ட் டாப் லெவலுக்கு தான் நீங்க போவீங்கன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் இப்படி எல்லாம் போகும்போது அகலக்கால் மட்டும் நீங்க வச்சிடக்கூடாது. அகலக்கால்ன்றது ஓகே, இப்பதான் வேலை வந்துடுச்சு இல்லை, நான் இஎம்ஐல நான் பெரிய வீடா வாங்குறேன் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம், வீடுலயோ ஹையா வாகனத்துல இன்வெஸ்ட் பண்றது, அதே மாதிரி மொபைல் போன்ஸ்ல தேவையில்லாம உங்களுக்கு தேவைக்கு மீறி ஒரு லக்ஸரிக்காக வாங்குறது. இப்ப நீங்க வேலைக்கு போறதுல இது வச்சிருந்தாதான் மதிப்பு அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா
அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. உங்களுக்கு எது நியாயம், உங்களுக்கு எது முக்கியம், மத்தவங்களுக்காக வாழ்றதுன்றது நோ, மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம வாழணும்ன்றது ட்ரூவே ஒழிய அந்த ஒரு விஷயத்துக்காக காஸ்ட்லி ஹேண்ட்பேக் வாங்குறது, காஸ்ட்லியா ட்ரெஸ் வாங்குறது, காஸ்ட்லியா போன்ஸ் வாங்குறது, இதெல்லாம் கூடவே கூடாது. இதெல்லாம் நீங்க இப்ப சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா ஆகும். அதே மாதிரி உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் சில மன போராட்டங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் மீள முடியுமானா கண்டிப்பா மீள முடியும். அதுக்கு வேண்டிய டூல் எக்ஸ்பிளைன் டு தெம். பொறுமையா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே ஆதாயமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமண பந்தம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப தசாபுத்தி அந்தரங்கள் ஃபேவரபிளா இருந்தா மட்டும் திருமண பந்தத்துக்குள்ள நீங்க போகணும். அதே மாதிரி இது நீண்ட காலம் இல்லைங்களா, ஜீவன சனின்றது உங்களுக்கு நீண்ட கால பீரியட். அதனால திருமணம் வேண்டான்ற முடிவு எடுக்கவே கூடாது. ஆனா அலசி ஆராய்ந்து அது ஒரிஜினல் ஜாதகம் தானா, அண்ட் இன்னும் இந்த காலத்துக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு டிடெக்டிவ வச்சு கூட கம்ப்ளீட்டா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. இப்ப மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் திருமண பந்தம், நட்பு, பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எது வந்தாலும் லாங்கா அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வராது. சரி, கல்யாணம் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் வச்சுச்சுன்னா கூட அங்க சுற்றத்தார் மற்றும் வந்தவங்களோட சில கசப்புகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கிளீனா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். மேபி நீங்க சமையல்காரன்னு ஒருத்தர் புக் பண்ணிருப்பீங்க, ஒரு லாஸ்ட் மினிட்ல வர முடியாம இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஆயிட்டா நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் அப்படின்றதும் திங்க் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மூத்தா போகும். அதே மாதிரி மிதுனராசி அன்பர்கள் யாருக்கு இப்போ கல்யாணம் பண்றீங்க, அதாவது தாய் தந்தையரா இருக்கீங்க, நீங்க மிதுன ராசி, உங்க குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணாலும் சரி, நீங்களே மிதுன ராசியா இருந்தா கூட இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் போயிடும் கல்யாணம் நடக்கிற சமயத்துல. அதனால ஜென்ரேட்டர் கரெக்டா இருக்கணும். ஜென்ரேட்டர் இருக்குன்னு தெரியும், ஆனா அதுக்கு ஊத்துற ஆயில் உங்களுக்கு கரெக்டா இருக்கா, சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்களா, கரெக்டா ஆப்ரேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் நீங்க அலர்ட்டா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சொதப்பல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க கத்துக்க வேண்டியது என்ன, நட்பு வட்டாரம், பார்ட்னர்ஷிப், திருமணம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், புது மன தம்பதிகள், இவங்க எல்லாமே பொறுமையா ஓகே அப்படின்றது மைண்டுக்கு எடுத்துக்கணும். யாராவது என்னப்பா இந்த டைம்ல கரண்ட் போயிடுச்சு போச்சு இவனுடைய வாழ்க்கை அப்படின்லாம் கேட்டாலும் லீஸ்ட் பாதர்டா போங்க. எதையும் நீங்க சமாளிக்கலாம் பொறுமையா இருந்தா அப்படின்ற மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போகல அப்படின்னா அதுவே மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்றத நீங்க உணர்ந்துக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி அந்த காஷன்றது பயப்பட வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பா ரைட்டான டாக்டர் ரைட்டான மெடிசன் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இங்க மிஸ்டேக் எங்க நடக்கும் அப்படின்னா வேகப்பட்டோ அவசரப்பட்டோ நீங்க கிளம்பும் போது டேப்லெட் சாப்பிட மறந்துட்டேன், அப்ப டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன், இந்த டேப்லெட் அந்த டாக்டர்கிட்ட தான் கிடைக்கும், இப்ப ஒரு வாரத்துக்கு டேப்லெட் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க ஏதாவது பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஸ்லோ ஸ்டெடி. இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எது எடுத்தாலுமே இன்னைக்கு நம்ம போன்ல நோட் பேட் இருக்கு. அதுல நீங்க ஜென்ரலா வெளியூர் பயணம் போகணும்னா என்னென்ன நீங்க பண்ணிக்கணும் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. சின்ன தலைவலி குண்டான நீங்க ரோல் ஆன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட அதை ரோல் ஆன் எழுதி வச்சுட்டு கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்து எடுத்துக்கிட்டீங்களா. வின்னிங் சீக்ரெட் அப்படின்றது நிதானம் நிதானம் நிதானம். சோ அந்த நிதான செயல்பாடோட யார் என்ன நெகட்டிவா பேசினாலும் உங்களுக்குள்ள ஏத்திக்காம நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா நீங்க ப்ரொசீட் பண்ணிடலாம். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா தசாபுத்தி அந்தரம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பல வழியில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் 12ஆம் வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கும். சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு படும்போது நீங்க தூரதேச பயணம் எல்லாம் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எதுலையுமே அலர்ட்டா கரெக்டா டிக்கெட் இருக்கா, கரெக்டா விசாக்குண்டான ஸ்டாம்பிங் இருக்கா, கரெக்டா நீங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்களா, பாஸ்போர்ட்டை பத்திரமா வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அலர்ட் நான் சொன்ன விஷயத்த மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டா கண்டிப்பா சூப்பரா மிதுனராசி அன்பர்கள் இந்த வக்ர நிவர்த்திய கொண்டாட போறீங்க. நோ டவுட் அபவுட் இட். வாழ்க வளமுடன். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ காளஹஸ்தியில இருக்கக்கூடிய சனீஸ்வர சன்னதிக்கு போய் மனதார பிரார்த்திச்சுட்டு வாங்க. உங்களுக்கு மிதுன ராசிக்கே உண்டான சனி பகவானுடைய ஸ்தலம் அதுதான். சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.